வணக்கம். விஜயை சமாளிக்க ரஜினியோடு கூட்டு சேர்ந்த சீமான். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான செந்தமிழன் சீமான் அவர்கள் சமீபத்தில் நடிகர் திரு ரஜினிகாந்த் அவர்களை அவரது இல்லத்தில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். சுமார் 2 மணி நேரம் அவர் இல்லத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. அரை மணி நேரம் இருவரும் தனியாக பேசிக்கொண்டதாக கூறப்படுகிறது. இந்த சந்திப்பை பாஜகவினுடைய அனுதாபியும் அரசியல் விமர்சகருமான திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் ஏற்பாடு செய்ததாக கூறப்படுகிறது. இவரும் இவர்களோடு உடனிருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. எதனால் இந்த சந்திப்பு? இது பற்றி சீமான் அவர்கள் அறிவித்தபோது, எனது பிறந்த நாளுக்காக ரஜினி அவர்களிடம் வாழ்த்து பெற விரும்பினேன். ரஜினி அவர்கள் தனது கூலி படத்தினுடைய படப்பிடிப்பிற்காக ஐதராபாத்தில் இருந்தார். தற்பொழுதுதான் தமிழகம் வந்தார். எனவே அவர் அழைத்ததன் பேரில் அவரது இல்லத்திற்கு நேரில் சென்றேன். நாங்கள் இருவரும் மனதார அரை மணி நேரத்திற்கு மேலாக மனது விட்டு பேசிக்கொண்டோம். ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வரும்பொழுது முதலாவதாக அவரை எதிர்த்தது நான் தான். எங்கள் மாநிலத்தில் வந்து நீங்கள் நடிக்கலாம், ஆனால் எங்களை ஆளக்கூடாது என்று விமர்சனம் செய்திருந்தேன். பின்பு அவர் அரசியலுக்கு வரவில்லை என அறிவித்தார். அதையும் நான் பாராட்டி பேசினேன். மேலும் அவரோடு பல விடயங்களை விவாதித்தேன். அரசியல் என்பது மக்கள் நலனுக்காக, ஆனால் தற்பொழுது அரசியல் என்பது தேர்தல் அரசியலாக மாறிவிட்டது. எல்லாம் ஒரு அரசியல் கணக்குத்தான். நாங்கள் அரசியல் பற்றியும் பேசினோம் என கூறியிருந்தார். மேலும் சமீபத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகள் பலர் கொத்து கொத்தாக வெளியேறி வருகிறார்கள். ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்கள், முக்கிய நிர்வாகிகள் என அனைவரும் மாற்றுக் கட்சிக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறக்கூடிய 70% நிர்வாகிகள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதாக கூறப்படுகிறது. விஜய் அவர்கள் கட்சி தொடங்கிய போது வரவேற்று பேசியவர், அவருக்கு ஆதரவாக பேசியவர் சீமான் அவர்களே. அதே சமயத்தில் விஜய் அவர்கள் தனது முதல் மாநாட்டில் தனது கொள்கையை அறிவித்தவுடன் அவரை முதல் ஆளாக எதிர்த்ததும் சீமான் தான். அது முதல் இன்று வரையிலும் விஜயை கடுமையாக சாடியும் தனிநபர் விமர்சனம் செய்தும் பேசி வருகிறார். இருப்பினும் கூட இதுவரையிலும் விஜயோ அல்லது அவரது கட்சி நிர்வாகிகளோ சீமான் அவர்களுக்கு பதில் அளிக்கவில்லை. மேலும் விஜய் அவர்கள் சீமானை யாரும் விமர்சித்து பேச வேண்டாம், அவர் என்ன வேண்டுமென்றாலும் பேசிவிட்டு போகட்டும் என்று கூறிவிட்டதாக சொல்லப்படுகிறது. நாம் தமிழர் கட்சியினுடைய இளைஞரணி செயலாளரான சாட்டை துரைமுருகன் அவர்கள் தமது சமூக வலைதள எக்ஸ் பக்கத்தில் கழுகு மற்றும் புலி படத்தை பதிவிட்டு புலியும் கழுகும் ஒன்று சேர்ந்து விட்டது என கூறியிருந்தார். மேலும் விஜய் அவர்களை கடுப்பேற்றும் விதமாக விஜய் அவர்கள் ஏற்கனவே பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்திருந்த படத்தை பதிவிட்டு சங்கியும் செங்கியும் என பதிவிட்டிருந்தார். இது விஜய் ரசிகர்களையும் பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டர்களையும் மிகுந்த கோபத்திற்கு உள்ளாக்கியுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் விஜய் ரசிகர்களும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களும் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள், நிர்வாகிகள் என பலரும் இதற்கு எதிர்வினையாற்றி வருகிறார்கள். இருப்பினும் விஜய் அவர்களை தொடர்ந்து எதிர்த்து வருவதை நாம் தமிழர் கட்சி நிறுத்தவில்லை. அதற்கு காரணம், அவர்கள் கட்சியினுடைய கூடாரம் காலியாகி வருகிறது. அவர்களது கட்சியே சீட்டுக்கட்டை போன்று சரிந்து வருகிறது. அதனை சரி செய்யத்தான் விஜய் ரசிகர்களினுடைய ஆதரவை சமாளிக்கும் பொருட்டு ரஜினி ரசிகர்களை தன் பக்கம் கொண்டு வந்தால் ரஜினி ரசிகர்களினுடைய வாக்கு தமக்கு கிடைக்கும். அதனால் மீண்டும் கட்சியை நிலைப்படுத்தி விடலாம் என எண்ணுவதாக கூறப்படுகிறது. இதுவும் ஒரு அரசியல் கணக்கு என்றுதான் பலர் கூறி வருகிறார்கள். அதாவது, இன்றைய சூழ்நிலையில் தமிழகத்தில் அதிக ரசிகர் பட்டாளங்களை கொண்டுள்ள நடிகர் விஜய். இதேபோன்று வசூல் மன்னனாகவும் விஜய் அவர்களே இருந்து வருகிறார். தனது இறுதி படத்தோடு அவர் திரைப்படத்திலிருந்து முற்றிலுமாக வெளியேறுவதாகவும் கூறிவிட்டார். முழு நேர அரசியல் பணி செய்ய போவதாகவும் சொல்லிவிட்டார். எனவே விஜய் அவர்களுக்கு உள்ள அரசியல் செல்வாக்கு மற்றும் ரசிகர்களினுடைய ஆதரவு, இதனை சரி செய்வதற்காக விஜய் அவர்களின் அடுத்த இடத்தில் உள்ள ரஜினி ரசிகர்களை தன் கட்சிக்கு ஆதரவாக கொண்டு வருவதற்காகத்தான் சீமான் இவ்வாறு செய்துள்ளார் என்று கூறப்படுகிறது. மேலும் ஒரு சிலரோ சீமான் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இணைய உள்ளதாகவும் சிலர் கூறி வருகிறார்கள். காரணம், ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தீவிர அபிமானி. அவர் சீமான் அவர்களையும் சமீப காலமாக ஆதரித்து பேசி வருகிறார். ரஜினி அவர்களோடு
சீமான் நிகழ்த்திய சந்திப்பிற்கு மைய புள்ளியே ரவீந்திரன் துரைசாமி தான். அதிமுக, திமுக மற்றும் தமிழக வெற்றிக் கழகம் போன்ற கட்சிகளை சமாளிப்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி சீமானோடு கூட்டணி வைக்கலாம் என்று கூறப்படுகிறது. மேலும் ஒரு சிலரோ சீமான் அவர்களே பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்றும் கூறப்பட்டு வருகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.